இது வெற்றியின் நேரம். வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு அவர் சொன்னார், மனுஷகுமாரன் அநேகரை மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். இயேசுவே, இந்த உலகத்திலே நீர் எதற்கு வந்தீர் என்று அவரிடத்திலே கேட்டால் இயேசு சொல்லுகிறார், நான் மனுஷனை மீட்கவும் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். இன்னும் விளங்குற மாதிரி சொல்றேன், நான் மனுஷரை விடுதலையாக்கவும் மனுஷரை வாழ வைக்கவும் நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு ஒரு மதத்தை உருவாக்குறதுக்காக அந்த உலகத்தில் வரல, மனுஷரை விடுதலையாக்கவும் மனுஷர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவும் ஆண்டவராய் இயேசு இந்த பூலோகத்திலே வந்தார் என்று இயேசு சொல்லுகிறார். மனுஷருடைய பிரச்சனை இன்னைக்கு என்ன? சில ஆட்கள் சொல்றாங்க, நான் படிக்கல, அதான் என் பிரச்சனை. என்கிட்ட பணம் இல்லை, அதான் என்னுடைய பிரச்சனை. நான் பின்தங்கிய வகுப்புல பிறந்துட்டேன், ஏழையா பிறந்துட்டேன், அதான் என்னுடைய பிரச்சனை. எனக்கு ஒண்ணுமே இல்லை, அதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் அது ஒரு வழியில உண்மையா இருக்கலாம். ஆனா கவனிங்க, மனுஷனுடைய பிரச்சனை அதை பார்க்கலும் ஆழமானது. மனுஷன் பாவம் செய்து, அருமையானவர்களே, பிசாசனுடைய சிறையிருப்புக்கு கீழே இருக்கிறான். கண்ணுக்கு தெரியாத பிசாசனுடைய அந்த ஆதிக்கம் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. மனுஷன் பிசாசனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிறான். அது மட்டுமல்ல, தேவன் கொடுக்கிற அந்த பரிபூர்ண வாழ்வை மனுஷன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். பிசாசனுடைய சிறையிருப்புக்குள்ள இருக்கிறான். தேவன் கொடுக்கிற பரிபூர்ண வாழ்வை அவன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். ஆகவேதான் உள்ளத்துல சமாதானம் இல்லை, ஆகவேதான் மனசுல நிம்மதி இல்லை, ஆகவேதான் சரீரத்துல சுகம் இல்லை, குடும்பத்துல ஐக்கியம் இல்லை, சமுதாயத்துல உயர்வு இல்லை, எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு அநேகர் விரக்தியிலே இருக்கிறார்கள். ஏன் வாழ்கிறேன், நான் அந்த பூமியில வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று கேள்வியோடு இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி யாராவது சிலர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், நான் எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும் என்கிற விரக்தியிலே நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். உங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து ஆண்டவராய் இயேசு உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுப்பார். ஏனென்றால் மனுஷனை விடுதலையாக்குவதற்கும் மனுஷனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவும் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அதற்காக இயேசு ரத்த கிரயம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருந்தது. இயேசு இந்த உலகத்தில் சிலுவையிலே அடிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய விடுதலைக்காகவும் மனுஷனுடைய வாழ்வுக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு தன்னுடைய விடுதலைக்காகவும் தன்னுடைய வாழ்வுக்காகவும் மனுஷன் பெரிய கிரயங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய கிரயத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். அவர் மேல விசுவாசம் வச்சு, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று இந்த இயேசுவுக்கு மரியாதை கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கும் போது வாழ்க்கை பிரகாசமாக மாறும். பிரச்சனை எல்லாம் மாறிவிடும். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுடைய பங்காக மாறும். ஆகவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம்.
கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருப்பது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். தேவன் ஒரு பெரிய உயர்வை நமக்கு ஏற்கனவே தந்து விட்டார். நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி, அருமையானவர்களே, இன்றைக்கு தேவகுமாரர்கள் என்கிற ஒரு அந்தஸ்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய தேவனை குறித்து வாசிப்போம். ஒரு வசனம், சங்கீதம் 47 2வது வசனம். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீது எங்கும் மகத்துவமான ராஜாவுமா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், மகத்துவமான ராஜாவுமா இருக்கிறார். நம்முடைய தேவன் பாருங்க, ராஜா, மகத்துவமான ராஜா. கவனிங்க, நம்முடைய தேவன் ராஜாவா இருப்பாரானால் நாம யாரு? அவருடைய பிள்ளைகளாகிய நாம யாரு? ராஜகுமாரர்கள். எல்லாம் கொஞ்சம் நல்லா உட்காருங்க பாப்போம். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா, நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் ராஜகுமாரர்கள். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தேவன் ராஜாங்க, ஆனா நான் அடிமைங்கன்றாங்க. அருமையானவர்களே, பாஸ்டர் சொன்னது போல பிசாசு தவறாக மனசை நினைச்சிட்டான், ஸ்க்ரூ பண்ணி வச்சுட்டான் ஆவிக்குரிய மக்களுடைய மனசை. இதை இவங்க தாழ்மை நினைக்கிறாங்க. இது தாழ்மை இல்லைங்க, இது அறிவீனம். நான் அடிமை, நான் ஒண்ணும் இல்லை, நான் குப்பை தூசி, இப்படி இன்னைக்கு அநேக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் நம்முடைய தேவன் ராஜா, பூமி மீது எங்கும் மகத்துவமான ராஜாவா இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ராஜகுமாரர்களா இருக்கிறோம். போகும்போது வரும்போது சொல்லணும், நான் ஒரு ராஜகுமாரன், நான் ஒரு ராஜகுமாரன். கவனிங்க, இந்த உணர்வை உள்ளே வளர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அநேக மக்கள் பாருங்க தங்களுடைய பழைய நிலைமையை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நான் கிராமத்திலிருந்து வர்றேன், நான் ஒரு ஏழை பின்னணி, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை என்று பாருங்க தங்களுடைய அந்த பழைய நிலைமையை நினைச்சிருப்பாங்க. ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஆண்டவருக்குள்ள வந்திருப்பாங்க, ஆனா பழைய எண்ணங்கள் அப்படியே மனசுல இருந்து கொண்டே இருக்கும். கவனிங்க, அந்த பழைய எண்ணங்களை தூக்கி குப்பையில எரியணும். எத்தனை பேர் வாழ விரும்புகிறீர்கள்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அருமையானவர்களே, நீங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை குறித்த அந்த எண்ணங்கள், அவைகளை தூக்கி குப்பையில் எறியணும். இன்றைக்கு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எத்தனை ஒளிஞ்சு போச்சு? எல்லாமே ஒளிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் ஏழை கிடையாது, ஒருவேளை ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவாகிய ஐஸ்வர்யவானுக்குள்ளே நான் இருக்கிறேன். நான் ஏழை கிடையாது, நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ராஜாவினுடைய குமாரன், குமாரத்தி என்கிற எண்ணம் அருமையானவர்கள் நமக்குள்ளே வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கு ராஜகுமாரர்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படாத மனுஷன் இப்படி விசுவாசிக்க முடியாது. அதான் ஒரு பிரசங்கர் சொன்னாரு, உலகத்தில் இருக்கிறவன் இன்னைக்கு குரங்கு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு காரணமே அவனுடைய நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கைன்னா, நான் குரங்குல இருந்து வந்திருக்கிறேன், குரங்குல இருந்து வந்ததுனாலதான் இன்னைக்கு குரங்கு சேட்டைகள் நிறைய நடந்துட்டு இருக்குது. அருமையானவர்களே, அவன் நான் ஒரு ராஜகுமாரன் சொல்லி அவனால விசுவாசிக்க முடியாது. நாடகத்துல தான் அவன் ராஜா. நான் பார்த்திருக்கிறேன் பாருங்க, சில நேரங்கள்ல இந்த தமுக்கம் போன்ற இடங்கள்ல எக்ஸிபிஷன் நடக்கும், கண்காட்சி. அதுல முக்கியமான ஒரு இடத்துல மக்கள் நிறைய கூடி வருகிற இடத்துல ஒரு ஸ்டேஜ் போட்டு அங்க நாடகம் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அந்த நாடகத்தில் பாருங்க, சில நேரங்கள்ல ஒருத்தர் ராஜாவா உட்கார்ந்துருப்பாரு, ராஜ வஸ்திரம் போட்டிருப்பாரு, பட்டயத்தை இடுப்புல சொறி இருப்பாரு, ராஜ கிரீடம் வச்சிருப்பாரு, சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பாரு, பக்கத்துல ராணி உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு கீழே மந்திரி நின்றுட்டு இருப்பாரு. உடனே இந்த ராஜா கேட்பாரு, மந்திரியாரே நம்ம நாடு எப்படி இருக்குதுன்னு கேட்பாரு. உடனே மந்திரி சொல்வாரு, ராஜாவே நாடு ரொம்ப நல்லா இருக்குது, செழிப்பா இருக்குது, வானம் மும்மாறி பொழிகிறது, பூமி நன்றாய் விளைகிறது, நல்ல அறுவடை வருகிறது, மக்கள் ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜா மீசை முறுக்கிடுவாரு. அப்படியா அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் நாடகம் முடிஞ்சிடும். ராஜா ராணி மந்திரி எல்லாம் வேஷத்தை கலைச்சிருவாங்க. கலைச்சிட்டு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. இப்ப ராஜாவா நடிச்சவரு இந்த மந்திரியாரை பார்த்து ஒரு பீடி கொடுப்பான் பாரு.
இதை பார்த்துட்டு இருந்த ஆட்கள் பாருங்க, இவங்க யோசிப்பாங்க, ராஜாவா பீடி கேட்கிறாரு? இல்ல அவர் உண்மையான ராஜா கிடையாது, அவர் நாடகத்துக்கு தான் ராஜா. ஆனா பீடிக்கு அவர் அடிமை, பொடிக்கு அடிமை, குடிக்கு அடிமை. அருமையானவர்களே, உலகத்துல இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. ராஜா வேஷம் போட்டுட்டு திரிகிறாங்க. உண்மையான ராஜா யாருங்க? உண்மையான ராஜா இயேசு ராஜா, அவர்தான் ராஜா. அருமையானவர்களே, உண்மையான ராஜா இயேசு ராஜா, உண்மையான ராஜகுமாரர்கள் நாம தான். அருமையான, இன்றைக்கு கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக, ராஜகுமாரர்களாக மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு பீடி, பொடி, குடி எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால காலு கீழே போட்டு மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை, ராஜரீகத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு எல்லா தீமைகளையும் அருமையான கீழ்படுத்தக்கூடிய ராஜாக்களாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். எத்தனை பெரிய அந்தஸ்து யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? அடிக்கடி இதெல்லாம் யோசித்து பார்த்து ஜெபத்தில் வரும்போது கர்த்தரை துதிக்கணும் பாருங்க. அநேகருக்கு இதெல்லாம் தெரியாது. ஜெபத்தில் வந்தா ஓன்னு அழுகிறது தான் தெரியும், பிரச்சனை நினைச்சு ஓன்னு அழுகிறது தான் தெரியும். இல்ல அருமையானவர்களே, இதெல்லாம் யோசித்து இதெல்லாம் தியானிச்சுட்டு தான் கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். கர்த்தாவே, என்னை நீ நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் சாதாரண ஒரு அடிமையா இருந்தேன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக. ஆனா இன்னைக்கு ரட்சித்து விடுதலையாக்கி ராஜரீகத்தை கொடுத்து ராஜா மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறீர், நமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், தேங்க்யூ ஜீசஸ். பிறப்பால நம்ம ராஜாக்கள் கிடையாது. கவனிங்க, பாவத்துல தான் பிறந்தோம், பிசாசுனுடைய அடிமைத்தனத்துல தான் பிறந்தோம், பிசாசுனுடைய சுபாவம் நிறைந்தவர்களா இந்த உலகத்துல நம்ம பிறந்தோம். பலவிதமான பாவ பழக்கங்களுக்கு, பலவிதமான சிற்றின்பங்களுக்கு, பலவிதமான கேடுபாடுகளுக்கு அடிமைகளா இருந்தோம். அப்படி இருந்த நம்மை அருமையானவர்களை கர்த்தர் ரட்சித்து விடுதலையாக்கி இன்றைக்கு தேவகுமாரர்களாக, ராஜகுமாரர்களாக உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அருமையானவர்களே, ஆகவேதான் பேதுரு நம்மை பற்றி விதமாக சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். கவனிங்க, அந்தகார இருளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இன்றைக்கு தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய மக்களாக, பரலோக பிரஜைகளாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். கவனிங்க, கர்த்தர் நம்மளை அப்படிதான் பார்க்கிறாரு. நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்கன்னு தெரியல, ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கும்போது ராஜகுமாரர்களாக பார்க்கிறார், அந்தஸ்து நிறைந்தவர்களாக கர்த்தர் பார்க்கிறார், உயர்த்தப்பட்டவர்களாக கர்த்தர் பார்க்கிறார், மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக கர்த்தர் பார்க்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க உங்களை அப்படி பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். கவனிங்க, ஒருபோதும் கர்த்தர் நம்மளை குறைச்சி மதிப்பிடுகிறது கிடையாது. இன்னைக்கு நீ குப்பை தூசி, உன்னால ஒண்ணும் முடியாது, உன்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது என்று சொல்லுகிற பிரசங்கங்கள், அது ஆவியினால் அருமையால் அபிஷேகிக்கப்பட்ட பிரசங்கங்கள் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தாழ்மென்ற போர்வையில அருமையான அசத்தியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. தேவன் ஒரு நாளும் தம்முடைய மக்களை குறைச்சி மதிப்பிடுகிறது இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக கர்த்தர் நம்மை காண்கிறார். இப்ப நாம் அப்படி பார்க்க பழகணும், இந்த உணர்வை வளர்த்துக் கொள்ளணும். என் தேவன் எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறாரு, ராஜாதி ராஜா என்னை ரட்சித்து உயர்த்தி இருக்கிறார், அந்தஸ்து கொடுத்திருக்கிறாரு. இவையெல்லாம் நினைத்த அருமையானவர்களை கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. லீபனோன் வனத்துல நிறைய வசனங்களை சொல்லி கொடுத்தோம் திருமணமான பெண்களுக்கு. அதுல ஒரு வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணேன். அந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, நீதிமொழி 31 எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குணசாலியான பெண்ணை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது, அவள் ஒரு வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். ஒரு குணசாலியான ஒரு பெண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண், கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு பெண்ணை பார்த்து கர்த்தர் எப்படி ஒப்பிடுகிறாருங்கிறத நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு. வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். வியாபார கப்பல் 5 ரூபா 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட முடியாது. இன்னைக்கு உலகத்திலேயே விலையேறப்பட்ட வாகனம் என்னன்னு கேட்டீங்கன்னா கப்பல் தான். கவனிங்க, கப்பல் வாங்கணும்னா அது 200 கோடி 300 கோடி இவ்வளவு கொடுத்தாதான் கப்பலை வாங்க முடியும். அது நம்ம பிள்ளைகள் செஞ்சு விடுறாங்களே இந்த பேப்பர் கப்பல், அந்த கப்பல் கிடையாது. வியாபார கப்பல், நாட்டுக்கே ஆசீர்வாதமா இருக்கிற கப்பல், விலையேறப்பட்ட கப்பல். அந்த கப்பலோட கொண்டு போய் ஒரு குணசாலியான பெண்ணை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒப்பிடுகிறார். ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண், பெண் மாத்திரமல்ல ஆணும் அப்படிதான்.
அருமையான எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்களா இருக்கிறார்கள். ஒரு விதத்தில் சொல்ல போனா இந்த கப்பலை கூட வெறும் 200 கோடி 300 கோடி கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையுடைய விலை குறைய என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். இயேசு தம்முடைய ரத்தத்தையே சிந்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாக விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. நாம் அவருடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வை பாருங்க திட்டமிட்டு வளர்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதற்கு விரோதமான எதையும் மனசில் எடுக்கக்கூடாது. கவனிங்க. ஆகவே கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்களே நாம் விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறோம். ராஜகுமாரர்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். இதெல்லாம் நினைக்கும் போது நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. கிறிஸ்தவ ஜீவியம் என்னை பொறுத்த வரையில நன்றி கண்ணீர் வடிக்கிற ஜீவியம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இவ்விதமாக, இந்த நன்றி செலுத்துகிறதுல ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு ஆள் பாருங்க சங்கீதக்காரன். அவன் சொல்றான் பாருங்க, வாசிப்போம். சங்கீதம் 116 12 13 ஐயோ வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். 17வது வசனம், நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். பாருங்க சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட ஆள்னு. ஆட்டுமைப்பனா இருந்தான், ராஜாவாக தேவனால் உயர்த்தப்பட்டான். ஆட்டுமைப்பனா இருந்த காலத்திலிருந்து ராஜாவாக உயர்த்தப்பட்ட அந்த இடம் வரைக்கும் தேவன் செய்த சகல நன்மைகளை நினைச்சு பார்க்கிறான். எப்படி சவுலுடைய கைக்கு தப்புவித்தார், எப்படி சிங்கத்துக்கு தப்புவித்தார், எப்படி கரடிக்கு தப்புவித்தார், எப்படி கோலியாத்துக்கு தப்புவித்தார், எப்படி கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார், இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் சொல்லி எண்ணி பார்த்து அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறான். நன்றி செலுத்துகிறான் பாருங்க. நான் சொல்லுகிறேன், அவனுக்கு மட்டும் அல்ல, நமக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. நமக்காக இந்த உலகத்தில் ரத்தத்தை சிந்தி அருமையானவர்களே பிசாசுடைய கரத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து ரட்சித்து தேவகுமாரர்களாக மாற்றி இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உணர்கிற ஆட்கள் சொல்றாங்க, கர்த்தருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், கர்த்தாவே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நம்முடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த சத்தியத்திலே என்ன அடங்கி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல போன வாரம் ஒரு குறிப்பை நான் காண்பித்தேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்கிற அந்த கருத்தை நான் பார்த்தோம். கவனிங்க, இந்த சிட்சை என்கிற இந்த காரியத்தை தேவனுடைய மக்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க, வியாதிய கர்த்தருடைய சிட்சைன்னு சொல்றாங்க, வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை கர்த்தருடைய சிட்சைன்னு சொல்றாங்க, வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், வாழ்க்கையில் வருகிற தீமைகளை கர்த்தருடைய சிட்சை என்று சொல்லுகிறார்கள். தப்பு. அருமையானவர்களே, கர்த்தர் வியாதியை கொடுத்து சிட்சிக்கிறவர் அல்ல என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. கர்த்தர் பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு நம்மை சிட்சிக்கிறவர் அல்ல. கர்த்தர் தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து போட்டு நம்மை சிட்சிக்கிறவர் அல்ல. சிட்சிக்கிறாரா? ஆம். ஆனால் வியாதியை கொடுத்து சிட்சிக்கிறது இல்ல, தீமைகளை கொடுத்து சிட்சிக்கிறது இல்ல என்பதை தேவனுடைய மக்கள் பாருங்க தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஒரு வசனத்தை நான் காமிச்சேன், வாசிங்களா? எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? எல்லாரும் கரங்களை விரித்து சொல்லுவோம், நான் பிழைக்கத்தக்கதாக. அருமையானவர்களே, இங்க ஒரு குறிப்பு கவனிங்க. சரீரத்தின் தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளை சரீரத்தில் சிட்சிக்கிறாங்க, அதுக்கு ஒரு குச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவன் ஒரு சரீரத்தின் தகப்பன் என்று இங்க சொல்லப்படவில்லை. தேவன் சிட்சிக்கும் போது சரீரத்தை சிட்சிக்கிறது கிடையாது, சரீரத்தை அவர் காயப்படுத்துறது கிடையாது. திட்டமாய் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள், எந்த தீமையினாலும் தேவன் தம்முடைய மக்களை சிட்சிக்கிறது கிடையாது. சரீரத்தை ஒருபோதும் அவர் காயப்படுத்துறது கிடையாது சிட்சை என்ற பெயர்ல. அவர் ஆவிகளின் பிதா. சரீரத்தின் தகப்பன்மார் சரீரத்தில் சிட்சிக்கிறதுக்கு ஒரு குச்சி யூஸ் பண்றாங்க. ஆவிகளின் பிதா நம்முடைய ஆவியிலே நம்மை சிட்சிக்கும்படி அவர் ஒரு குச்சி யூஸ் பண்றாரு.
அது அவருடைய வார்த்தை. அநேக நேரங்களில் நம்ம தவறும் போது, திசை மாறும்போது, பிசாசனுடைய எல்லைக்குள்ள நம்ம போய் கால் வைக்கும் போது அது நமக்கு தீமையை உண்டாக்கும் என்று கர்த்தர் தெரிந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை எச்சரிக்கிறார். போகாத, அதை செய்யாத, அது உனக்கு பாதகத்தை உண்டாக்கும் என்கிற ரீதியிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு அருமையான நம்மை சிட்சிக்கிறார். அப்படி சிட்சிக்கும் போது அது தற்காலிகமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனால் எழுதப்பட்டிருக்கிறது நாம் பிழைக்கத்தக்கதாக, நாம் வாழத்தக்கதாக, நாம் வளரத்தக்கதாக, நாம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் இந்த சிட்சையை அனுப்புகிறார். வார்த்தைகளை கொண்டு நம்மை கடிந்து கொள்கிறார், வார்த்தையை கொண்டு நம்மை எச்சரிக்கிறார். இதுதான் பாருங்க கர்த்தருடைய சிட்சை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் தீமைகளினாலே கர்த்தர் தம்முடைய மக்களை சிட்சிக்கிறது இல்லை. எளிமையான ஒரு சத்தியம். இது ஏன் சரியா வழங்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஆவிக்குரிய மக்களுக்கு சரியா வழங்க மாட்டேங்குது, பிரசங்கியார்களுக்கு சரியா வழங்க மாட்டேங்குது. தேவன் ஒருபோதும் தீமைகளை வைத்து தம்முடைய மக்களை சிட்சிக்கிறது இல்லை என்பது வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். இதுக்கு பாருங்க, இயேசுவை பார்த்தா போதும், நல்ல விளங்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் இருந்தார். கவனிங்க, அவர் தம்முடைய சீஷர்களை கடிந்து கொண்டாரா? ஆமா. ஒரு சில இடங்களிலே தம்முடைய சீஷர்களை இயேசு கடிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை சீஷர்கிட்ட கொண்டு வர்றான். பிசாசு பிடிச்ச மகனை சீஷர்கிட்ட கொண்டு வர்றான். சீஷர்களால் அந்த பிசாசை விரட்ட முடியல. ஆகவே அந்த பையனை அந்த தகப்பன் இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறான். இயேசுவினிடத்தில் கொண்டு வந்துட்டு சொல்லுகிறான், நம்முடைய சீஷர்கிட்ட கொண்டு போனேன், அவங்களால இவனை விடுதலையாக்க முடியல, இவன் இருக்கிற பிசாசை துரத்தி அடிக்க முடியல, அதனால உம்மட்ட கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் இயேசுகிட்ட சொன்ன மாத்திரத்தில் இயேசு சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எது வரைக்கும் உங்களோட இருப்பேன்னு சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார். இன்னொரு முறை பாருங்க, இயேசு சிலுவைக்கு போறதை பற்றி பேசிட்டு இருக்கிறார். சிலுவையில் அடிக்கப்பட போகிறேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறேன் என்று சிலுவைக்கு போறதை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. பேதுரு வந்தான் பாருங்க. அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதேன்னா. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். அன்றைக்கு அவனை கடிந்து கொண்டார் இயேசு. அருமையானவர்களே, ஆனா ஒரு இடத்திலேயாவது சீஷர்களுக்கு தம்மை பின்பற்றின தம்முடைய மக்களுக்கு வியாதியை கொடுத்து கர்த்தருடைய சிட்சை அப்படின்னு சொல்லல. யார் காலையும் ஒடிக்கல, அவரு யார் கையும் ஒடிக்கல. சிந்திக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, டிவியை கொண்டாந்து கொடுத்து, இந்தப்பா இதான் கர்த்தருடைய சிட்சை, இதை அற்பமா நினைக்காத, அவர் உன்னை கடிந்து கொள்கிறார், சோர்ந்து போகாத, இந்த டிவியிலேயே சாகு அப்படி சொல்லல. அருமையானவர்களே, வார்த்தையினாலே கடிந்து கொண்டாரே ஒழிய ஒரு போதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமையை இயேசு செய்ததே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த இயேசு தான் பாருங்க தேவன். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அந்த இயேசு தான் தேவன். இன்றைக்கு அந்த இயேசு ஒரு தீமையும் செய்யாதவர், நல்லவர். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் நல்ல தேவன். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் நல்ல தேவன். ஆவிக்குரிய மக்கள் பாருங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, திரும்ப திரும்ப வாசிக்கிறாங்க, ஆனா நல்லவர்ங்கிறது வெளிப்பட மாட்டேங்குது. பாருங்க, வெளிப்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓரல் ராபர்ட்ஸ் பிரசங்கியாரு, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல கண் திறக்கிற சத்தியங்களை புஸ்தகங்களாக போட்டிருக்கிறாரு. அவருடைய புஸ்தகங்களை விரும்பி நான் வாசிப்பேன். அவர் சொல்றாரு, என்னுடைய ஆரம்ப ஊழியம் அது ரொம்ப அற்பமா இருந்துச்சு, ரொம்ப ஒரு ஏழ்மைத்தனத்துல என்னுடைய ஆரம்ப ஊழியம் இருந்துச்சு. ஷூ வாங்குறது கூட எனக்கு காசு இல்லை. ஆனா எங்க பூட்டையும் பிரசங்கியாரு, எங்க பாட்டையும் பிரசங்கியாரு, எங்க தாத்தா பிரசங்கியாரு, எங்க அப்பா பிரசங்கியாரு, எல்லாரும் பிரசங்கியார்கள். நானும் அந்த வழியில வந்து ஒரு ஏழை பிரசங்கியாரா இருந்தேன் என்று சொல்லுகிறார். அவர் ஊழியத்தை ஆரம்பிச்ச போது பைபிள் எடுத்து ஏதாவது பிரசங்கம் பண்ணணும்னு யோசித்தார்னா, அவங்க தாத்தா சொன்னது, அவங்க பாட்டன் சொன்னது, அவங்க அப்பா சொன்னது, இதெல்லாம் பாருங்க மண்டைக்குள்ள வந்துருமாமா. அநேக நேரங்களில் யோசிப்பாராம், இவங்க சொன்னது வேற மாதிரி இருக்குது, வேதம் வேற மாதிரி இருக்குதே, ஒரே குழப்பமா இருக்குமா பாருங்க, என்ன சொல்றதுன்னே தெரியாதான். கடைசியில் ஒரு நாள் ஜெப அறைக்குள்ள போய் ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே, உண்மை
நான் பார்க்க விரும்புகிறேன். நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பலவிதமான மனுஷ கருத்துக்கள் அப்படியே மனசுல அப்படியே அடைஞ்சு கிடக்குது. ஒரே குழப்பத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியல. ஆனா நீர் யார், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உம்மிடத்திலிருந்து நேரடியாக நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் சொல்லி அருமையானவர்களே ஜெப அறையில் போய் ஆண்டவர் சொன்னாராம் பாருங்க. சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாராம். நம்முடைய தேவன் பாருங்க, பேசுகிற தேவன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் உங்களுடைய தேடுகையிலேயே என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். சின்சியரா, ஆனஸ்டா அருமையான கர்த்தரை தேடினா கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் அவற்றை உடனே பேசினாராம். தம்பி, நீ என்னை பார்க்கலாம், நான் ரொம்ப மர்மமான ஆள் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப மர்மமான ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மர்மமான ஆள் இல்லைங்க. கர்த்தர் சொன்னார், நான் மர்மமான ஆள் கிடையாது, நான் ஒரு குழப்பவாதி கிடையாது, நான் ஒரு புதிரான ஆள் கிடையாது. நீ என்னை புரிந்து கொள்ளலாம். என்னை பார்க்கணும்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாராம். பாருங்க, உடனே இவர் கதவை அடைச்சுக்கிட்டு அவர் சொல்லுகிறார், பல மாதங்களாக இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான திரும்ப 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 வாசிக்க ஆரம்பிச்சாராம். அருமையானவர்களே, கிட்டத்தட்ட 200 முறை வாசித்தாராம். வாசித்து முடியும் போது கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய வெளிப்பாட்டை அவர் கொடுத்தாராம். என்ன வெளிப்பாடு? தேவன் நல்ல தேவன், பிசாசு கெட்டவன். தேவன் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல, பிசாசு ஒரு நாளும் நன்மை செய்கிறவன் அல்ல. பிசாசுக்கும் தேவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்கிறத கர்த்தர் படிச்சு கொடுத்தார். நேரடியா படிச்சு கொடுத்தாராம். அவர் சொல்லுகிறார், அந்த வெளிச்சத்தை நான் ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சேன். God is a good God. தேவன் நல்ல தேவன். அவர் யாருக்கும் எந்த தீமையும் செய்கிறது இல்லை, தீமைகள் ஒருபோதும் அவரிடத்திலிருந்து வருகிறது இல்லை என்பதை பிரசங்கிக்க ஆரம்பிச்சாராம். மக்கள் விடுதலையாகி வாழ்வடைய ஆரம்பிச்சாங்களாம். அற்பமாய் இருந்த அவருடைய ஊழியம் உலக பிரசித்தி பெற்ற ஊழியமாக மாறிவிட்டது. இன்றைக்கும் பாருங்க, தேவனுடைய மக்களுக்கு தேவை தேவன் இன்னார்ங்கிற வெளிப்பாடு. நம்முடைய தேவன் நல்ல தேவன், சிட்சிக்கிறார். ஆனா ஒருபோதும் தீமையை கொண்டு அவர் சிட்சிக்கிறது அல்ல. வாசிப்போம் யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிப்போம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. கவனிங்க, ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் என்னை அடிக்கிறாரு நொறுக்கிறாருன்னு சொல்லாதே. கர்த்தர் வியாதியை கொண்டாந்து போட்டு என்னை சிட்சிக்கிறாருன்னு சொல்லாதே. கர்த்தர் கஷ்டத்துக்குள்ள மாட்டி விட்டு எனக்கு பாடம் படிச்சு கொடுக்கிறார் என்று சொல்லாதே. ஆனா இன்னைக்கு நிறைய ஆட்கள் அப்படிதான் சொல்லிட்டு கிடக்குறாங்க. கர்த்தர் அப்படி செஞ்சிட்டாரு இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லி அருமையானவர்கள் கர்த்தருக்கு விரோதமா பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நாம கர்த்தருடைய சார்பிலே நின்று கொண்டு பிசாசுக்கு விரோதமாய் பேச வேண்டும். கர்த்தர் சார்பிலே நின்று கர்த்தரை உயர்த்த வேண்டும், கர்த்தரை துதிக்கணும். ஏனென்றால் அவர் நம்முடைய நண்பர், அவர் நம் பட்சத்தில் இருக்கிறாரு. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே தேவன் நமக்காக திட்டமிடுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் எனக்காக திட்டமிடுகிறார். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, தகப்பன்மார் இருக்கிறாங்க, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக திட்டமிடுகிறார்கள். அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறாங்க, திட்டம் போடுறாங்க. பிள்ளைகளுக்கு நிலத்தை வாங்கணும், வீட்டை கட்டணும், பிள்ளைகளுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, திட்டம் போடுறாங்க. அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி திட்டம் போடுறாங்க. ஆனால் நம்முடைய அப்பா அவருடைய தகுதியை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் சாதாரண ஆளு கிடையாது, அகில லோகத்தில் பெரிய பணக்காரன். அருமையானவர்களே, அவர் நம்மை குறித்து பெரிய திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். உங்க அப்பா போடாத திட்டம், உங்க தாத்தா போடாத திட்டம், அருமையானவர்களே உங்களை நேசிக்கிற யாரும் போடாத திட்டம், பெரிய திட்டத்தை கர்த்தர் உங்களுக்காக போட்டுக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். கவனிங்க, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு
பெரிய திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். யாரும் எனக்கு எதிர்காலம் இல்லையே சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் மகத்தான எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே அவர் நமக்காக திட்டமிடுகிறார். வாசிப்போம் சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார். கவனிங்க, அவர் என் கால்களை மான்கள் கால் போலாக்கி உயர் ஸ்தலங்களிலே கொண்டு போய் நிறுத்துகிறார் சொல்லல, என்ன போட்டிருக்குது? என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுறான், என்னுடைய உயர் ஸ்தலத்துல கொண்டு போய் என்னை நிறுத்துறான்னு சொல்றான். நான் சொல்றேன், என்னுடைய உயர் ஸ்தலத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார். நீங்க சொல்லலாம், உங்களுடைய உயர் ஸ்தலத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் என்ன செய்கிறார்? நிறுத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் உயர்ந்த ஒரு ஸ்தலத்தை, ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாரோ ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டாரு, அதை பார்த்து நாம இலக்கரிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு, அதை பார்த்து நாம பராமரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் மனிதரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. எல்லாருக்கும் உயர்ந்த திட்டங்களை கர்த்தர் செய்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தேவையெல்லாம் இதை அங்கீகரிக்கிற ஒரு உள்ளம், இதை விசுவாசிக்கிற ஒரு உள்ளம். கர்த்தர் எனக்கு உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு, என் குடும்பத்துக்கு உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். கவனிங்க, ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 29:11 வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. வழங்குற மாதிரி வாசிக்கிறேன். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளே. இஸ்ரவேல் மக்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களை பற்றி நல்ல திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறேன், நல்ல நினைவுகளை உடையவரா நான் இருக்கிறேன். என்னுடைய திட்டங்கள் தீமைக்கு ஏதுவானது அல்ல, நன்மைக்கு ஏதுவான திட்டங்கள். எந்த சந்தர்ப்பத்தில் சொல்றாரு தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா இருக்கிறாங்க, பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க, இடுக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க, நெருக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க, கஷ்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. விடுதலை பற்றி சிந்திக்க முடியாது. அருமையானவர்களை கவனிங்க, வெற்றியை பற்றி சிந்திக்க முடியாது, செழிப்பை பற்றி சிந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை தேடி வந்து இந்த நற்செய்தியை அறிவிக்கிறாரு. உங்களை குறித்து நல்ல திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறேன் என்று கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா அவர்களோடு பேசுகிறார். ஏன் அவங்களுக்கு இதை வந்து சொல்லணும்? சிலர் சொல்றாங்க, கர்த்தர் நல்ல திட்டங்களை போட்டு வச்சிருந்தாருன்னா தானாவே நிறைவேற்ற வேண்டியதானே, எதுக்கு வந்து சொல்லிட்டு கிடக்கிறாரு? அவராவே வந்து நிறைவேற்றி முடிச்சிட வேண்டியதானே. இங்கதான் பாருங்க, நிறைய பேர் தப்பு கணக்கு போட்டுறாங்க. அருமையானவர்களே, கர்த்தர் தானாகவே தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறது கிடையாது. மக்கள் நெருக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க, பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனாலும் தன்னுடைய திட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவைகளை அங்கீகரித்து அவைகளை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டமாய் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் மக்கள் கர்த்தருடைய திட்டங்களை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போதுதான் கர்த்தருடைய திட்டங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. கர்த்தரும் மனுஷனும் சேர்ந்துதான் கர்த்தருடைய திட்டங்களை இந்த பூமியில நிறைவேற்றுகிறார்கள். மனுஷன் ஒத்துழைக்கலன்னா கர்த்தரால் அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. நல்லா கவனிங்க, மனுஷனுடைய ஒத்தாசை தேவையில்லை ஆண்டவருக்கு, ஆனால் மனுஷனுடைய ஒத்துழைப்பு ஆண்டவருக்கு தேவையா இருக்கிறது. கர்த்தருடைய திட்டங்களை மனுஷன் வந்து புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும் போது பெரிய கர்த்தருடைய திட்டங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஆனா மனுஷன் விசுவாசிக்காத பட்சத்துல கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறாமல் போய்விடும். ரட்சிப்பை பற்றி யோசித்து பாருங்க. ரட்சிப்புக்காக இயேசு இந்த உலகத்திலே வந்து உலகத்தை ரட்சிக்கும்படியாக சிலுவையில மரித்து, அருமையானவர்களே, எல்லாருடைய ரட்சிப்புக்கும் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிட்டாரு. இன்னைக்கு அவருடைய திட்டம் என்னன்னா,
இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆனா நான் கேட்கிறேன், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? மெஜாரிட்டி இன்னும் ரட்சிக்கப்படல. ஏன் இன்னும் ரட்சிக்கப்படல? ஏனென்றால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய திட்டமா இருந்தாலும் மனுஷன் அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்காத பட்சத்தில் தேவனுடைய திட்டங்கள் என்ன செய்யாது? நிறைவேறாது. கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் நெருக்கத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டத்துக்குள்ள இருக்கலாம். இப்போ அவர்கள் அதை கர்த்தருடைய திட்டங்களை அங்கீகரிக்கணும், விசுவாசிக்கணும். ஆம், என் தேவன் என்னை குறித்து நல்ல திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறாரு. இப்பொழுது இருக்கிற பிரச்சனை மாறும், இப்பொழுது இருக்கிற நெருக்கம் மாறும், இப்பொழுது இருக்கிற இடுக்கம் மாறும், இப்பொழுது இருக்கிற விரும்பத்தகாத சூழ்நிலைகள் மாறும் என்று அருமையானவர்களே விசுவாசிக்க வேண்டும். தேவ திட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறார். இந்த காலவேளையில் அப்படிதான் கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. உன் பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு தேவனுடைய திட்டங்களை தள்ளிவிடாத. அந்த பிரச்சனையின் மத்தியில தேவன் உன்னை குறித்து உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள், விசுவாசி. காலவட்டத்தில் இந்த திட்டங்கள் அற்புதமாய் நிறைவேறும். கவனிங்க, இந்த எரேமியா 29:11 இந்த வசனத்தை எனக்கு மறக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? இது என்னுடைய கல்யாண ரிசப்ஷன்ல என்னை வாழ்த்த வந்த பிரசங்கியார் சொன்ன வசனம். கல்யாண ரிசப்ஷன்ல உட்கார்ந்துருக்கிறேன். அப்பதான் கல்யாணம் கட்டியிருக்கிறோம். எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற கேள்வி பாருங்க, எல்லா மணமக்களுக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி எனக்குள்ளே இருந்துச்சு. அநேக பிரசங்கியார்கள் பாருங்க, வாழ்த்த வர்றேன்னு சொல்லிட்டு கல்யாண வாழ்க்கையே கஷ்டம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கல்யாண வாழ்க்கையே போராட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனாலதான் பாருங்க, யாரை வாழ்த்த கூப்பிடுறோன்றது ரொம்ப முக்கியம். கல்யாணத்தில் என்ன வார்த்தைகள் பேசப்படுகிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு பிரசங்கியார் வந்தாராம் பாருங்க, ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல. அவர் சொன்னாராம், கல்யாணம் என்பது கோட்டு பாக்கெட்டுக்குள்ள கடியெரும்ப போட்டுக்கிட்டு கையை உள்ள விட்டு அப்படி இறுக்கி கட்டிடுறது, அதான் கல்யாணம் அப்படின்னாரா. உள்ள கடிக்குது, வெளியே எடுக்க முடியல, அதுதான் கல்யாணம், கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரா. பாவம் அந்த மணமக்கள். அந்த மணமக்கள் மட்டும் இல்ல, எத்தனை மணமக்கள் இந்த மாதிரி கெடுத்துட்டாருன்னு தெரியல. அருமையானவர்களே, நாங்க நிறைய கல்யாணத்தை கட்டி வைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு கல்யாணத்திலையும் நாங்க என்ன சொல்றோம்னா, கல்யாணம் என்பது இனிப்பான ஒரு அனுபவம், அது கர்த்தருடைய நியமனம். இயேசு தன்னுடைய முதலாவது அற்புதத்தை கல்யாண வீட்டில தான் நடப்பிச்சாரு. அங்கே தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு. அதன் மூலமாக கர்த்தர் ஒரு செய்தியை கொடுக்கிறாரு. என்ன செய்தி? திருமணம் என்பது இனிப்பான ஒரு அனுபவம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மட்டுமல்ல, இயேசு அந்த திராட்சை ரசத்தை கொடுத்தாரு. என்ன அர்த்தம்? கர்த்தர் கல்யாணங்களை இனிக்க செய்கிறவர். எல்லாரும் கரங்களை தட்டிக்க சோதரிப்போம். கர்த்தர் குடும்ப வாழ்க்கையை இனிக்க செய்கிறவர் என்கிற செய்தியை கொடுக்கும்படிதான் முதலாவது அற்புதத்தை கல்யாண வீட்டில் கர்த்தர் நடப்பிச்சாரு. கவனிங்க, நானும் அந்த கல்யாண ரிசப்ஷன்ல உட்கார்ந்து இருக்கும்போது இந்த பிரசங்கியார் என்ன சொல்ல போறாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருந்தேன். அவர் வந்த உடனே எரேமியா 29:11 சுட்டி காமிச்சு, சாலமோன், உங்களை குறித்து கர்த்தர் நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய திட்டங்கள் தீமைக்கு ஏதுவானது அல்ல, நன்மைக்கு ஏதுவான திட்டங்கள். அருமையானவர்கள், எனக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அன்னைக்கு என்னுடைய ஊழியம் அது அற்பமான ஒரு ஆரம்பம். கவனிங்க, அன்னைக்கு இந்த இடம் இல்ல, அன்னைக்கு இந்த கட்டடம் இல்ல, அன்னைக்கு இந்த பஸ்ஸுகள்லாம் இல்ல. அருமையானவர்களே, ஆனா கர்த்தர் என்கிட்ட வந்து சொல்றாரு, நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறேன். நான் ஒன்னும் செய்யல. ஆண்டவரே, நீர் நல்ல திட்டத்தை வச்சிருந்தீர்னா நான் அப்படியே அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன். அதுக்கு மேல என்னால ஒன்றும் செய்ய முடியாது. உண்மை நான் விசுவாசிக்கிறேன், 100% உண்மை நான் சார்ந்து கொள்கிறேன். ஆண்டவரே சொல்லி அருமையானவர்களே, கர்த்தரை நான் சார்ந்து கொண்டேன். 20 ஆண்டுகள் ஓடிவிட்டது. பின்னால திரும்பி பார்க்கிறேன். இன்னைக்கு இது கர்த்தரால் ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது.
கர்த்தர் என்னிடத்துல சொன்ன அந்த வசனத்தை கர்த்தர் அற்புதமாய் நிறைவேற்றி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் 100 மடங்கு பெருக்க போகிறார். 100 மடங்கு பெருக்க போகிறார். கவனிங்கள், அன்னைக்கு என்கிட்ட பேசுன மாதிரி இன்னைக்கு உங்ககிட்ட சிலர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை குறித்து நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறேன், உன் குடும்பத்தை குறித்து நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை, நான் உனக்காக நல்ல திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறேன். உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறதெல்லாம் விசுவாசம். இதை நம்பு, இதை ஏற்றுக்கொள். ஆமாண்டவரே, நீர் என்னை குறித்து நல்ல திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறீர், அதுதான் நிறைவேற போகுது. ஆமென், அதுதான் நிறைவேற போகுது என்று விசுவாசிக்கும் போது, அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து நீங்க பின்னால திரும்பி பார்க்கும்போது அபாரமான பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய திட்டங்கள் சாதாரண திட்டங்கள் கிடையாது, மகத்தான திட்டங்கள். அருமையானவர்களே, அது ஆசீர்வாதத்தின் திட்டங்கள். அதை நம்மை குறித்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? போட்டு வைத்திருக்கிறார். ஆதியிலிருந்தே தேவன் இப்படிதான் செயல்படுகிறார் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. கவனிங்க, ஆதாமும் ஏவாளும் வரவே இல்லை. ஆனா ஆண்டவர் பிஸியா வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் தான் அவருடைய மனசுல இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையை குறித்து உயர்ந்த திட்டத்தை தான் கர்த்தர் மனசுல வச்சுக்கிட்டு பிஸியா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. வானங்களை உண்டாக்குறாரு, ஆகாய விரிவை உண்டாக்குறாரு, சூரியனை கொண்டாந்து வைக்கிறாரு, சந்திரனை கொண்டாந்து வைக்கிறாரு, நட்சத்திரங்களை கொண்டாந்து வைக்கிறாரு, பூமியை உண்டாக்குறாரு, கடலை உண்டாக்குறாரு, பூமியில மரம் செடி கொடிகள் எல்லாம் உண்டாக்குறாரு, கடல்ல மீன்களை உண்டாக்குறாரு, பறவைகளை உண்டாக்குறாரு, மிருகங்களை உண்டாக்குறாரு. அருமையானவர்களே, எல்லாத்தையும் செயல்படுத்தி கொண்டே வருகிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குறாரு. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதுல 4 பெரிய ஆறுகள், ஏராளம் கனி விருட்சங்கள், நிறைய தங்கம், பிதலோகு, கோமேதகம் எல்லாத்தையும் ஏதேன் தோட்டத்தில் வச்சு திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிச்சிட்டு, நல்லா கவனிங்க, ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். உண்டாக்கிட்டு வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அது மிகவும் நன்றாயிருந்தது. எல்லாரும் சொல்லுவான், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இட் வாஸ் வெரி குட். எல்லாரும் சொல்லுவாங்க வெரி குட். வெரி குட்ன்ற வார்த்தை இங்க இருந்தா வந்திருக்குது. கவனிங்க, ஆதாம கொண்டாந்து அந்த தோட்டத்தில் வச்சு கர்த்தர் பார்க்கிறாரு, மிகவும் நன்றா இருந்தது. இன்னைக்கு அநேகர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எல்லாம் மிகவும் நன்றா இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது பிரதர். கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் மோசமா இருக்கும். எல்லாம் நன்றா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஒரு மேடு இருந்துச்சுன்னா ஒரு பள்ளம் இருக்கும், ஒரு பகல் வந்துச்சுன்னா ஒரு இரவு வரும், ஒரு நன்மை வந்துச்சுன்னா ஒரு தீமை வரும். 50-50 தான் இருக்கும். வாழ்க்கையில 50-50 தான் இருக்குமா? பிரசங்க சொல்றாங்க, நன்மை கொஞ்சம் இருக்கும், தீமை கொஞ்சம் இருக்கும். ஆனா கத்துட்டு கேட்டா கத்த சொல்றாரு, 100% நன்மை தான் இருக்கும். உன்னை குறித்து என்னுடைய திட்டங்கள் 100% நன்மையானது என்று கத்த சொல்லுகிறார். மிகவும் நன்றா இருந்தது. கவனிங்க, இப்போ ஆதாம் சொல்றாரு பாருங்க, 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் மடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். விளங்குற மாதிரி சொல்றேன். ஏதேன் தோட்டத்தில் கொண்டாந்து வச்சிட்டு இப்போ தேவன் தம்முடைய திட்டத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம பாஷையில சொல்ல போனா, ஏதேன் தோட்டத்தில் உங்களை கொண்டாந்து வச்சிருக்கிறேன், இப்போ உலகத்தையே ஏதேன் தோட்டமா மாத்துங்க. ஆண்டவருடைய திட்டங்களை பாருங்க, எவ்வளவு பெரிய திட்டம்.
நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட மகத்தான திட்டங்களை நம்மை குறித்து போட்டு வச்சுக்கிட்டு தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார் ஆண்டவர். குடும்பம் முழுவதும் அருமையானவர்களே, ஏதேன் தோட்டம், பிள்ளையுடைய வாழ்க்கை முழுவதும் ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம் வந்து அருமையானவர்களே, அது பரலோகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேல ஒரு பரலோகம், பூமியில ஒரு பரலோகம். கவனிங்க, மேல உள்ள பரலோகத்துல தேவன், கீழே உள்ள பூமியில இருக்கிற பரலோகத்துல தேவ மனிதர்கள். இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆகவேதான் ஆதாமுக்கு வந்து வெளிப்படுத்துகிறார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. கடைசியாக 2 குறிப்பு சொல்லி முடிச்சிடறேன், நேரம் இல்ல. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் வரும்போது இதே திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் வர்றாரு. திட்டங்களை போட்டு எடுத்துக்கிட்டு தாங்க கர்த்தர் வர்றாரு. எதேச்சியா கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல, பெரிய திட்டங்களோடு ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மகத்தான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குதுன்னு? எல்லாரும் மறுபடியும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் மகத்தான எதிர்காலத்தை எனக்கு வைத்திருக்கிறார். தேவனுடைய நல்ல திட்டங்கள் என் வாழ்க்கையிலே கண்டிப்பாக நிறைவேறும். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். Thank you Lord. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் வர்றாரு, வந்து அவன்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். உனக்குள்ள பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கவனிங்க, 2 வசனம் பேசுறாரு. 2 வசனத்துல 5 வாட்டி சொல்றாரு ஆசீர்வாதத்தை பற்றி. வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆதியாகமம் 12 நீங்க வாசித்து பாருங்க. 2 வசனத்துல 5 வாட்டி ஆசீர்வாதத்தை பற்றி சொல்றாரு. நம்ம சபையை பற்றி சிலர் குறை சொல்றாங்க. மாடக்குளம் சர்ச்சுக்கு போனீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னே பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க சொல்றது இல்லைங்க, எங்கள் தேவனே எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான் சொல்றாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கவனிங்க, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அவர் தான் பேசுறாரு. அவர் பேசுறத நாங்க சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. 2 வசனத்துல 5 வாட்டி சொல்லிட்டாரு ஆசீர்வாதத்தை பற்றி. இந்த ஆபிரகாம் இருக்கிறானே, இவனுக்கு ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையே இவன் கேட்டதில்லை. ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையே இவன் காதுல இது வரைக்கும் கேட்டதில்லை. தேவன் இவனை சந்திச்சு பெரிய திட்டங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற நம்ம நிலைமையை வச்சு சொன்னா அவன் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேல சிந்திக்கவே முடியாது. அவன் தினக்கூலி. அருமையானவர்களே, கர்த்தர் அவன்கிட்ட வந்து, நான் உனக்கு மாசம் 10,000 ரூபாய் தருவேன்ப்பா அப்படின்னு சொல்லல. கவனிங்க, மாசம் 10,000 ரூபாய் தர்றேன்னு சொல்லியிருந்தா அது பெரிய விஷயம் அவனுக்கு. ஆனா கர்த்தர் அவனை பார்த்து மாசம் 10,000 ரூபாய் தர்றேன்னு சொல்லல. என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னைய உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக போறேன். தேவனுடைய திட்டங்களை பாருங்க, மகத்தான திட்டங்கள். அருமையானவர்களே, நான் உலகத்திலேயே உன்னை பெரிய பணக்காரனா மாத்த போறேன். ஆபிரகாமால கிரகிக்க முடியல, மனசெல்லாம் உலுங்குது. ஒன்னு செஞ்சானா, அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் தேவனுடைய திட்டங்களை விசுவாசிச்சான். ஆண்டவரே, என்னை குறித்து இவ்வளவு பெரிய திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறீரா, நடப்பியும் ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசிச்சான். வேதம் சொல்கிறது, ஒரு சில ஆண்டுகளுக்கு உள்ளாக கர்த்தர் அவனை வெறி ரிச்சா மாத்திட்டாரு. ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அவன் வந்து வேர்வை சிந்தி சம்பாதிக்கல. கர்த்தர் அவனை ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்றினார். பெரிய ராஜாக்கள் வந்து பயந்து ஆபிரகாமோட வந்து உடன்படிக்கை பண்றாங்க, எங்களுக்கு ஒரு தீமை செஞ்சிடாத, நீ பெரிய ஆள் ஆயிட்ட, தேவன் உன் கூட இருக்கிறான்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஆபிரகாமால இதை நம்பவே முடியல. போற இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், என்னை தேடி வந்து என் கூட உடன்படிக்கை பண்ணி மகத்தான திட்டங்களை என்னை குறித்து போட்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டீர் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுகிறான். அவனை பற்றி மட்டுமல்ல, கல்வாரி சிலுவையில நமக்காக அருமையானவர்களே கர்த்தர் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆபிரகாமை பார்க்கிலும் மகத்தான பெரிய திட்டங்கள் நம்மை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், காலம் நிறைவேறும் போது அந்த திட்டங்கள்லாம் எல்லாம் நிறைவேறும், ஒன்று கூட பொய்த்து போகாது. கர்த்தர் சொல்றாரு, விசுவாசி எதிர்பாரு. கடைசியாக ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்களே, நெருக்கத்துக்குள்ள தான் இருந்தாங்க, கஷ்டத்துக்குள்ள தான் இருந்தாங்க.
விடுதலையை செழிப்பை சிந்திக்கவே முடியாது, நிமிர முடியாது. நிமிர்ந்தா அடிச்சிருவான். அதான் அவங்களுடைய நிலைமை. ஆனா கர்த்தர் பாருங்க, அவங்களை குறிச்சு பெரிய திட்டங்களை போட்டுட்டு வந்தாரு. மோசேட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் இவங்களை சேர்க்க போறேன்னு சொல்லி மோசேய கர்த்தர் பயன்படுத்தி பெரிய அற்புதங்களை செய்யறாரு. அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குறாரு. விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர்றாரு. வெளியே கொண்டு வரும்போது பொன்னையும் வெள்ளியையும் பிடுங்கி கொடுத்து ஐஸ்வர்யங்களாக்கி ஆரோக்கியமுள்ளவர்களாக்கி அவர்களை வெளியே கொண்டு வர்றாரு. வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்துல அருமையான அவர்களை பராமரிக்கிறாரு, போஷிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், வானத்திலிருந்து மன்னா, நல்ல சாப்பாடு, போட்டுக்கிற வஸ்திரம் பழமையா போறதில்ல, கால் வேங்கல, நல்ல பாதுகாவல், ராத்திரி அக்கினி, பகல்ல மேகஸ்தம்பம், எல்லாம் அவர்களை பாதுகாக்கிறது. அவங்க நினைச்சாங்க போதும், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, விடுதலை ஆக்கிட்டாரு, ரொம்ப நல்லா இருக்குது, சஃபிஷியன்ட், போதும் பிரதர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் பாருங்க, சிலர் அவருடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சுன்னா இவங்க நினைக்கிறாங்க சஃபிஷியன்ட், போதும் போதும். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அதை மட்டும் வாசித்து முடிச்சிடும். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் எத்தனை மடங்கு? 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். பரவாயில்ல, நல்ல விடுதலை வந்துருச்சு, நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல பராமரிப்பு இருக்குது, ஸ்தோத்திர ஆண்டவரே போதும் சொல்லி இவங்க சொல்றாங்க. கர்த்தர் சொல்றாரு பத்தாது. இன்னைக்கு சிலர் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரு, கடன் பிரச்சனை தான் விடுதலை ஆக்கிட்டாரு, போதும். ஆண்டவர் சொல்றாரு பத்தாது. என்ன ஆண்டவரே, எது வரைக்கும் போகுது? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக போகிறீர்கள். இந்த சபையை குறித்து கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆசீர்வாதத்திலும் ஆத்ம ஆதாயத்திலும் 1000 மடங்கு பெருக போகிறது. இதுதான் தேவனுடைய திட்டம். இப்படிப்பட்ட திட்டங்களை தான் கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள், விசுவாசியங்கள். அருமையானவர்களே, காலவட்டத்தில் இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய உள்ளமும் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.